அனைவருக்கும் வணக்கம். கங்கையாத்தில் கண்ணன், பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல திரௌபதி வெளியேறி வந்துடுறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த பஞ்சபாண்டவர்கள் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு கரையேறுறாங்க. ஆனால் கண்ணன் வெளியில் வரல. பஞ்சபாண்டவர் கேஷுவலாக குளிச்சுட்டு துவட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உட்காந்துருக்காங்க. திரௌபதிக்கு தெரியுது கண்ணன் ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளேயே நிற்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு தாய்க்கு தான், ஒரு பெண்ணுக்கு தான் அந்த தாய் உள்ளம் இருக்கும், கருணை உள்ளம். அதுக்காக சொல்கிறது. திரௌபதி என்ன பண்ணுறாங்க, தான் கட்டியிருந்த உடுத்திருந்த சேலையில் ஒரு பகுதியை கிழித்து, ஒரு துண்டு போல் நீட்டாக கிழித்து அதை தூக்கி போடுறாங்க. கண்ணன் அதை கட்டிக்கிட்டு வெளியில் வர்றதா கதை. என்னன்னு சொன்னால், அந்த கண்ணன் அது இல்லைன்னா அவர் மானம் போயிருக்கும். தன்னுடைய மானத்தை காப்பாற்றினா திரௌபதி. இப்போது கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது ஒரு விடை காண முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம். அது கவிஞர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, அவன் பூவிரியும் சோலையிலே இருப்பான், இளம் பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வரியில் முடிக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறான்னு சொல்கிறது ஒரு வரியில் முடித்தார். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னொரு முறை அந்த பாட்டை கேளுங்க. கடவுள் எங்கே இருக்கிறாங்கிற முழு தகவலும் உங்களுக்கு சேரும். இந்த ஆற்றுல, கங்கை ஆற்றுல துணியை விட்டுட்டு ஒரு சின்ன முழை துணி அந்த அம்மா கொடுத்தது திரௌபதி. அதுக்கு அந்த துச்சாதனன் துகிலுரியும் போது கண்ணா அப்படின்ட்டு முழுமையாக சரண்டர் ஆகி வேண்டா. அப்போது அந்த முழை துணி மில் கணக்கு துணியாக கன்வெர்ட் மாறி இழுக்க அவன் கையை அசந்து போய் ஓய்ந்து போனதாக கதை சொல்லுகிறது. இது கதையாக கூட இருக்கட்டும், நிஜமாக கூட இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. நீங்கள் செய்கிற சிறு உதவி ஒரு காலகட்டம் கழித்து உங்களுக்கு அது பல மடங்காக சேருங்கிறது தான் இந்த கதையினுடைய நீதி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.